இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம். ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் பலியினிலே. அந்த இரக்கத்தில் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம். வருவோம் வருவோம் உறவுகளை பலியினில் பயிர்வோம் மகிழுடனே. பெறுவோம் பெறுவோம் வரங்களை புதிதாய் உலகம் படைத்திடவே. வருவோம் வருவோம் உறவுகளே, பலியினில் பகிர்வோம் மகிழ்வுடனே. பெறுவோம் பெறுவோம் வரங்களை புதிதாய் உலகம் படைத்திடவே. ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் பலியினிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம். ஆலயம் வருவோம், அன்பியமாவோம் இறைவன் பலியினிலே. அந்த இரக்கத்தின் இறைவன் பொழியும் அருளில் நனைந்தே மகிழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையிடம் எண்ணற்ற விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு பல்வேறு நிலைகளிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இறைவனுடைய அளப்பரிய கொடைகளை அன்னை மரியினுடைய பரிந்துரை வழியாக பெற்று மகிழ்ந்திருக்கிறோம். எனவே அம்மா உமக்கு நன்றி, உம்முடைய மகளிடம் எங்களுக்காக இதை கேட்டு தாரும் என்று சொல்லி பல்வேறு வேண்டுதல்களுடன் வந்திருக்கிறோம். வேலை நகருக்கு செல்கிறோம் என்று சொன்ன உடனே எத்தனையோ நபர்கள் எங்களுக்காக வேண்டி வாருங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இந்த செயலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நம்மிடம் சொல்லியிருப்பார்கள். நாமும் நன்றி உணர்வுகளோடும் வேண்டுதல்களோடும் அன்னையினுடைய திருப்பாதத்தை சூழ்ந்து நிற்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அளப்பரிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அன்பினால்தான். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், அன்பு பிள்ளைகளாக வாழ முற்படுவோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதுஞான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் அல்லவர் என வெளிப்படுத்துகின்றே. இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு கூறியது, என்மேல் இரங்குங்கள், என் நண்பால் என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டு சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போது கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களை காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 27. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவே. ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீ சினம் கொண்டு அடியனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே. என்னை தள்ளிவிடாதையும், என்னை கைவிடாதிரும். வாழ்வோரின்
நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன். Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை, சோதாம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆப்பிரிக்க நாட்டிலே வயதான ஒரு அம்மா இருந்தார். அவர் எழுத படிக்க தெரியாதவர். ஒரு நாள் பிரெஞ்சு மிஷனரிகள் அங்கு வருகை தந்து நற்செய்தியை அறிவித்தார்கள்.
காலப்போக்கிலே அந்த இடம் ஒரு பங்குத்தளமாக உருவாகியது. இந்த பெண்மணியும் கிறிஸ்துவை தழுவினார், ஒரு கிறிஸ்தவராக மாறினார். வாழும் கடவுளின் அன்பு நற்செய்தியை நம்பினார், நேசித்தார். கொஞ்ச நாள் கழித்து பிரெஞ்சு மொழியிலே ஒரு விவிலியத்தை எனக்கு வாங்கித் தாருங்கள் என்று சொல்லி அந்த பங்கு தந்தையிடம் கேட்டார். அந்த பங்கு தந்தையும் ஒரு விவிலியத்தை வாங்கி வந்து தந்தார். அவர் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எனக்கு கோடிட்டு தாருங்கள் என்று சொல்லி பங்கு தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். யோவான் நற்செய்தி 3:16 கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதுதான். எனவே அந்த வசனத்தை கோடிட்டு வாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் இவருக்கு எழுத படிக்க தெரியாதவர். எனவே அந்த வசனத்தை வாங்கி கொண்டு செல்லுகிறார். எதிரிலே ஒரு ஆண்கள் பள்ளி இருந்தது. பள்ளிக்கூடம் முடிந்து மாலை வேளையில் வெளியே நின்று கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வெளியிலே நின்று கொண்டு ஒரு பையனை அழைத்து, தம்பி இதை கொஞ்சம் வாசிச்சு காமிப்பா என்று சொல்லி கேட்பார். அவரும் வாசித்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனை சந்தித்து வாசிக்க கொடுப்பார். அவர்களும் வாசிப்பார்கள். காலங்கள் நகர்ந்தன, வருடங்கள் நகர்ந்தன. ஒரு நாள் 20 குருக்கள் ஒரே நாளில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரே நபர், நாங்கள் குருவாக மாறுவதற்கு காரணமானவர் என்று சொன்ன ஒரே நபர் யார் என்றால் அந்த படிக்க தெரியாத பெண்மணி. அவர்தான் நாங்கள் குருவாக மாறுவதற்கு காரணம் என்று சொல்லி சொன்னார்கள். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, படிக்க தெரியாத அந்த பெண்மணி கடவுளுடைய அன்பு செய்தியை சொல்லி அத்தனை பேரை குருக்களாக மாற்ற முடிகிறது என்றால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நற்செய்தியை ஏன் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதுதான் இறைவன் என்று நமக்கு முன்பாக வைக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே என்று ஆண்டவருடைய செய்தியை பிறருக்கு சொல்வதற்காக இது எங்கள் மேல் சுமத்தப்பட்ட கடமை என்று சொல்லுவார் பவுலடியார். எனவே அன்பின் செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல கருவியாக ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை உண்டு. குறிப்பாக அருட்பணியாளர்களுக்கு சிறப்பான பணியாக அது அர்ப்பணிக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மார்க்கு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14-15 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது அவர் இவ்வாறாக சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் என்று 3 விதமான பணிகளை திருத்தூதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அறிவுரையாக கொடுத்து அனுப்புவதை திருத்தூதர்களை அனுப்புகின்ற போது தெரிகின்றது. இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-12 முடிய உள்ள வசனங்களை வாசித்தோம். வேறு 72 பேரை அவர்கள் நியமித்து அனைத்து இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பினார் என்று இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். வாழும் கடவுளுடைய அன்பு செய்தியை சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் வாழும் கடவுளின் சாட்சிகளாக, வாழும் கடவுளுடைய கருவிகளாக
அன்பின் செய்தியை எடுத்துச் செல்லக்கூடிய நபர்களாக மாறுகிறார்கள். என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆற்றலோடு நடத்திடு தேவா, என்னை உமது கருவியாய் மாற்றிடு தேவா, உமது ஆவி ஆற்றலோடு நடத்திடு தேவா என்று ஒவ்வொரு நபரும் இறைவனுடைய கருவியாக, அன்பின் கருவியாக, வாழும் கடவுளுடைய நற்செய்தியை எடுத்து செல்லக்கூடிய அன்பர்களாக, நண்பர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதற் பகுதியிலே எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியாக சொல்லுகின்றார் இறைவன். எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எடுத்து செல்லக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவெடுக்கிறார். இரண்டாவது பகுதியிலே வாழும் கடவுளின் அன்பு செய்தி யாருக்கு கொடுக்கப்படுகிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது பகுதியிலே காண்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் பகுதியிலே அன்பின் செய்தியை தாங்கி செல்பவர் பொருளை சார்ந்த காரியத்தை விட கடவுளின் அருளை சார்ந்த காரியங்களை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும். எனவேதான் நீங்கள் செல்லுகின்ற போது பணப்பையோ வேறு எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுவதை பார்க்கிறோம். எனவே பொருளை சார்ந்ததை எடுத்து செல்லாதீர்கள், மாறாக கடவுளின் அருளை எடுத்து செல்லுங்கள். மேலும் எந்த வீட்டிற்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று, இந்த வீட்டுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். எனவே முதல் கொடையாக, அற்புதமான கொடையாக, அனைவரும் ஏங்கி தவிக்கின்ற ஒரே கொடை என்ன கொடை? அது அமைதி. அமைதியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லிதான் ஒவ்வொருவரும் நாம் ஆலயத்தை சூழ்ந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நிம்மதியா இருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா தேடி வருவோமான்னு தெரியல. ஆனால் அமைதி இல்லாத போது ஆண்டவரே எங்களுக்கு இந்த அமைதியை தாரும் என்று சொல்லி கெஞ்சக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை மறுக்க முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இப்படி இறைவனின் கொடைகளில் முதல் கொடையாக இந்த அமைதியை கொடுப்பதற்காக செல்லுங்கள், இதுதான் உங்கள் வேலை என்பதை 72 பேரை அனுப்புகின்ற போது சொல்லி அனுப்புவதைத்தான் முதல் பகுதியாக வாசிக்கின்றோம். இரண்டாவது பகுதியிலே வாழும் கடவுளின் நற்செய்திக்கு செவிமடுப்பவர் என்னென்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏற்றுக்கொள்பவர்களுக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை, கொடையை முதல் பகுதியிலே காண்கிறோம். 3 விதமான கொடைகள் கிடைக்கின்றது ஏற்றுக்கொள்பவர்களுக்கு. நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற அருட்கொடைகள் 3. முதலாவதாக கடவுளின் பணியாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்யும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. கடவுளின் பணியாளர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் என்று சீடர்களுக்கு கற்பித்து அனுப்புகிறார். எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டில் என்ன உங்களுக்கு கொடுக்கிறார்களோ, வேலையால் கூலிக்கு உரிமை உடையவர், எனவே அந்த வீட்டில் என்ன கொடுக்கிறார்களோ அதை உண்டு மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி உண்டு மகிழ்கின்ற பாக்கியத்தை கடவுளை நம்பி, நற்செய்தியை நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுக்கிறார். அருட்பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற உணவு நீங்கள் இறைவனுக்கே செய்கின்ற உணவு என்பதை அங்கே விவிலியம் கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால், நீங்க யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று மிக ஆழமாக பணியாளர்களை கவனிக்கின்றவர்களுக்காக சொல்லுவதை நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே முதல் கொடையாக நாம் பெறுவது அந்த பணியாளர்களுக்கே உதவி செய்வது, அவர்களுக்கு உணவு கொடுப்பது, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவது, கடவுளுக்கே பணியாற்றுவது என்பதை முதல் கொடையாக பெறுகிறோம். இரண்டாவது கொடையாக நற்செய்தியை ஏற்றுக்கொள்பவர் பெறுகின்ற கொடை, நோய் நொடிகள் பிணிகள் அனைத்திலுமிருந்து நீக்கப்படுகிறார்கள். பல்வேறு திருத்தூதர்கள் செல்லுகின்ற போது அவர்கள் தொட்டு குணத்தை கொடுக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
நாங்கள் சென்றும் குணப்படுத்தினோம், ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் கைகளை வைத்தும் அவர்கள் குணமானார்கள் என்று இயேசுவிடமே வந்து சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படி பல்வேறு நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய நபர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நம்பிக்கையோடு தொடுகிறவர்களுக்கு அது நடக்கும். அந்த பெண்மணி 38 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய பெண்மணி, நான் தொட்டாலே குணப்படுவேன் என்று சொல்லி இயேசுனுடைய ஆடையை தொட்டது போல நம்பிக்கையோடு அவரிடம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய ஆசிரை இரண்டாவது கொடையாக குணத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இறையாட்சி முழு மனித வளர்ச்சி பற்றிய நற்செய்தியை, உண்மைகளை அறிகின்ற வாய்ப்பு மூன்றாவது கொடையாக நற்செய்தி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த 3 விதமான கொடைகளையும் நாம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நற்செய்தியை நிராகரிப்பவருக்கு அல்லது புறமுதுகு காட்டி ஓடுபவர்களுக்கு 3 இழப்புகள் உண்டு என்பதையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் காண்கிறோம். முதல் இழப்பு, ஊர் தூசியை உங்களிடையே உதறி தள்ளி விடுகிறோம், கால்களை கழுவி அந்த ஊரோடு விட்டு விடுகிறோம் என்பதை செய்து காட்டுங்கள் என்பதை சீடர்களுக்கு பணிக்கின்றார். இந்த கால் கழுவுதல், தூசியை உதறி விடுதல் உங்களோடு எங்களுக்கு உறவே இல்லை என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்வதை, அந்த வசனத்தின் வழியாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். கடவுளோடு உள்ள உறவிலிருந்து அவர்கள் துண்டிக்கப்படுகிறார்கள், உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் என்று செல்லுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் முதல் இழப்பாக கருதப்படுகிறது. பாவம்னா என்ன? கடவுளுடைய உறவு எங்களுக்கு வேணாம் என்று சொல்லி விலகி செல்வதுதான் பாவம். அது எந்த வகையால் எடுத்து சொல்லாலும் சொல்லலாம். எனவே நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் கடவுளுடைய உறவிலிருந்து பிரிக்கின்றது தான் பாவம். எனவே முதல் இழப்பாக அவர்கள் தங்களிடம் கடவுளிடம் அன்பையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்பதுதான் முதல் இழப்பு. இரண்டாவது இழப்பு, இறையாட்சி முழு மனித வாழ்வு பற்றிய செய்தியை, கொடைகளை பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். இது இரண்டாவது இழப்பு. மூன்றாவது இழப்பாக இறுதி நாளில் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை சோதோம் குமார நகருக்கு கிடைத்த தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என எச்சரிப்பதையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் காண்கிறோம். எனவே மூன்றாவது இழப்பாக இறுதி நாளில், கடைசி நாளில் நமக்கு கிடைக்கின்ற தீர்ப்பையும் குறித்து மிக அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையினுடைய பீடத்தை நாடி வந்திருக்கிறோம், பல்வேறு வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு அளப்பரிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே கடவுளின் செய்தியை தாங்கிச் செல்பவர் சரியான மனநிலையோடு செல்ல வேண்டும், அருளோடு செல்ல வேண்டும், கடவுளுடைய கருவியாக செல்ல வேண்டும், வேறு எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, அதை பெற்றுக்கொள்பவர் திறந்த மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இன்று நற்செய்தியின் வழியாக நாம் காண்கிறோம். எனவே வாழும் கடவுளின் செய்தியை நாளும் அறிவித்து நற்செய்தியை திறந்த மனதோடு ஏற்று உணர்வுகளோடு வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். வல்ல தேவன் நல்லருள் புரிவார். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை, நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தனருக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் மக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ முது பீடத்தின் முன்பாக கூடியிருந்து ஜெபிக்கக்கூடிய முது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டல்களையும் கனிவாய் செவிசாய்த்தருளும். இந்த திருப்பலியானது என்னென்ன கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறதோ அந்த அனைத்து கருத்துக்களையும் நீர் ஆசீர்வாதமாக அவர்கள் அனைவருக்கும் திரும்ப கொடுத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையோடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள், இயலாமைகள் அனைத்தையும் பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவி அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரே வாழும் தெய்வம், அன்பின் தெய்வம், ஆசிர்வதிக்கும் தெய்வம். இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தத்தினை காத்து நிலை வாழ்வளிக்கிறார். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்று உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்பப் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்கும் இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது
போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangkanni. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்புக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே